முன்னாடி 126 டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்டிவா இருந்தாங்க 2010-11 அந்த range. இன்னைக்கு வந்து 11 டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்டிவா இருக்காங்க. அதுல முக்கியமா 3 டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க. அது கூட சத்தீஸ்கர் ஸ்டேட்டுக்குள்ள தான். அப்புறம் 2014 இப்போ வந்து மிஸ்டர் அமித்ஷா, அதுக்கு மிஸ்டர் மோடி அவங்களோட கவர்மெண்ட் மாவோஸ்ட்க்கு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஒன்னு சரண்டர் ஆகுங்க, இல்லட்டா பெரிஷ் ஆகுங்க. உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. சில இடத்துல பிஎஸ்எஃப் இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஸோ இதனால இந்த கவுண்டர் நாக்சல் ஆபரேஷன்ஸ்னால என்ன ஆச்சுன்னா, போன வருஷமே நாக்சல்ஸோட முதுகெலும்பு உடைக்கப்பட்டது. நாக்சலிசம் ஒழிக்கிறதுக்கு ஃபார்மர் நாக்சல்ஸே உதவுறாங்க. இதனால நாக்சலிசம் குறையுது. ஸோ ரீஇன்டகிரேஷன் நடக்குது, ரீஹாபிலிட்டேஷன் நடக்குது. ஒவ்வொரு நாக்சல் சரண்டர் ஆன நாக்சலுக்கும் அவனுக்கு திருப்பி மறுவாழ்வு கொடுக்கப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க எல்லாமே நாக்சல்ஸ் கிடையாது, பட் நாக்சலுக்கு சப்போர்ட் பண்ற குரூப். இந்த குரூப் எல்லாம் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பணத்தை ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட் பேஸை உடைக்கிறாங்க. அவங்க தான் போய் எடுப்பாங்க, அவங்க தான் எடுத்துட்டு டிமானிட்டேஷன் வந்த அப்புறம் அவங்க அந்த பணம் மடிப்பு அந்த என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே வீணா போச்சு. ஒரு முக்கியமான ஃபேக்டர் சொல்லுவேன், டெரரிசம். அவங்களோட டெரர் ஃபண்டிங், அவங்களோட ஃபண்டிங்கை டிமானிட்டேஷன் மூலியமா வீக்க ஆரம்பிச்சு பண்ணது ஒரு முக்கியமான விஷயம். அது ஒன்றுமே காரணமா அப்படின்னா இல்ல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் விக்ரம். ஜெய்ஹிந்த் சார். இன்னைக்கு வந்து 2026 மார்ச் 31 சார். ஆக்சுவலா அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு டெட்லைனே கொடுத்திருந்தாப்ல. அதாவது இந்தியாவில் வந்து இனிமேல் நக்சலிசம்னு ஒரு இருக்கவே கூடாது, மாவோயிஸ்ட்லாம் இருக்கவே கூடாது, மாவோயிஸ்ட் ஃப்ரீ இந்தியா வந்து மார்ச் 31 முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டெட்லைன் கொடுத்திருந்தாரு. சோ இப்ப மாவோயிஸ்ட் நக்சலிசம் எல்லாமே ஃபுல்லா ஒழிக்கப்பட்டுருச்சா என்ன சார் இந்தியாவில்? இப்போ 90% அந்த அப்ஜெக்டிவ் மீட் பண்ணிட்டோம். முன்னாடி 126 டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்டிவா இருந்தாங்க 2010-11 அந்த range. இன்னைக்கு வந்து 11 டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்டிவா இருக்காங்க. அதுல முக்கியமா 3 டிஸ்ட்ரிக்ட்ல தான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க. அது கூட சத்தீஸ்கர் ஸ்டேட்டுக்குள்ள தான். மீதி 5 டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் ஆக்டிவ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க மிஸ்டர் அமித்ஷா சொன்னதுல ஓரளவுக்கு 90% அச்சீவ் பண்ணப்பட்டதா நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நம்ம 2014 முன்னாடி பார்த்தோம்னா மாவோயிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பல ஸ்டேட்ஸ்ல அவங்க ஊடுருவி இருந்தாங்க. அவங்க இருந்த இடம்லாம் ரெட் காரிடார் சொல்லுவாங்க. நம்மளோட சவுத்துல இருந்து ஆந்திரால இருந்து அப்படியே வெஸ்ட் பெங்கால் ஒரிசா வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை ரெட் காரிடார்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ள சுருக்கப்பட்டிருக்காங்க. அதே வந்து இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. அதுக்கு வந்து பல விதமான ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க லாஸ்ட் கவர்மெண்ட் 2014 முன்னாடி இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ இருக்க ஒரு யூனியன் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாவோஸ் கூட பேச்சுவார்த்தை நட ரெடி, நீங்க வாங்க. பட் ஆனா அப்ஜூர் வயலன்ஸ் ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு. அந்த அப்ஜூர் வயலன்ஸ் வயலன்ஸை நீங்க கைவிட்டுட்டு என் கூட பேச்சுவார்த்தை நடத்த வரணும். ஆனா வெப்பன்ஸை நீங்க லே டவுன் பண்ண வேண்டாம் அப்படின்னே சொன்னாங்க. அதையும் மீறி மாவோயிஸ்ட் அதை மதிக்காம இந்தியன் கவர்மெண்ட் போர்சஸ் மேல நிறைய இடத்துல அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2014 இப்போ வந்து மிஸ்டர் அமித்ஷா, அதுக்கு மிஸ்டர் மோடி அவங்களோட கவர்மெண்ட் மாவோயிஸ்ட்க்கு ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஒன்னு சரண்டர் ஆகுங்க, இல்லட்டா பெரிஷ் ஆகுங்க. உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. இந்த அப்ரோச் அப்படிதான் இந்த ஸ்லோகன்ல தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஸ்லோகனை அச்சீவ் பண்றதுக்கு வந்து 4-5 மல்டி ப்ராங்டு அப்ரோச்சை கையில் எடுத்துட்டாங்க. ஒரு பல விதமான அப்ரோச்சஸ் கையில எடுத்துக்கப்பட்டது. அதுல வந்து முக்கியமா நம்ம பிரிச்சோம்னா கைனடிக், நான் கைனடிக்னு பிரிக்கலாம். கைனடிக்னா ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பண்ற அப்ரோச்சஸ் எல்லாம் கைனடிக்ல வந்துடும். நான் கைனடிக்னா டெவலப்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன், ரீஇன்டகிரேஷன், இதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் லீகலா என்ன சப்போர்ட் சிஸ்டம்ஸ். இது மாதிரி நான் கைனடிக்ல வரும். ஃபர்ஸ்ட் கைனடிக் அப்ரோச் எடுத்தீங்கன்னா, கவுண்டர் நாக்சல் ஆபரேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க. கவுண்டர் நாக்சல் கிரிட் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் மெக்கானிசம் பல ஸ்டேட்ல இருந்தது, அதை வந்து ஒருங்கிணைச்சு எஃபிஷியண்டா ஆக்கினாங்க. ரொபஸ்டா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சிஸ்டம் ரொம்ப ரொபஸ்டா பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எம்ஹெச்ஏ கீழே ஆன்டி நாக்சல் யூனிட், அந்த யூனிட் தான், டிபார்ட்மெண்ட் தான் இதை ஒருங்கிணைச்சது. அதாவது என்ஐஏல செப்பரேட்டா ஆன்டி மாவோயிஸ்ட் விங்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டது. அவங்க வந்து மாவோயிஸ்ட்
ஹேண்டில் பண்ற கேசஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ்டா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஆர்கனைசேஷன்ல ஸ்ட்ரெங்தன் பண்ண பார்த்தது. பட் கிரவுண்ட் லெவல்ல ஆன்டி நாக்சல் போர்சஸ் இருக்கு. கிரவுண்ட் லெவல் ஆன்டி நாக்சல் போர்சஸ் ஒன்னு வந்து கிரே ஹவுண்ட்ஸ், இன்னொன்னு கோப்ரா. அந்த ஆன்டி நாக்சல் போர்சஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க, நிறைய ரெக்ரூட் பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கப்பட்டது, புது வெப்பன்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் சொல்லி தரப்பட்டது. அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க. பிஎஸ்எஃப் சில இடத்துல பிஎஸ்எஃப் இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க. ஸோ இதனால இந்த கவுண்டர் நாக்சல் ஆபரேஷன்ஸ்னால என்ன ஆச்சுன்னா, போன வருஷமே நாக்சல்ஸோட முதுகெலும்பு உடைக்கப்பட்டது. காலகாலமா கொஞ்சம் கொஞ்சம் வருஷமா அவங்களுக்கு வீக்கெண்ட் ஆயிட்டாங்க. போன வருஷம் பெரிய பலத்தடி ஏற்பட்டது ஆபரேஷன் கவர். அந்த அதுல நீங்க பாத்தீங்கன்னா அது பிளாக் ஃபாரஸ்ட்னு அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல. அந்த ஆபரேஷன்ல பாத்தீங்கன்னா 320 நாக்சல்ஸ், முக்கியமான நாக்சல் தலைவர்கள் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு 800 நாக்சல்ஸ் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இந்த இதோட விளைவு 2000 நாக்சல்ஸ் சரண்டர் ஆகிறாங்க. ஸோ இது நம்ம முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் டிகேபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ணிருக்கணும், அவங்களோட கீ லீடர்ஸ், தலைவர்கள், அவங்கள பிடிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோ இல்லாட்டா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கோ ஒரு முயற்சி எடுத்தோம். அதன்படி நாக்சலோட சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ், சென்ட்ரல் கமிட்டிங்க அவங்கள ஃபர்ஸ்ட் பிரைமரி கமிட்டி, அதுதான் எல்லா பிரைமரி டிசிஷன் மேக்கிங் பாடி. அதுல போன வருஷம் 5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அதுக்கு ப்ரீவியஸர் பசவராஜன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடர், ஜெனரல் செக்ரட்டரி நாக்சல், சிபிஐ, அவர் கொல்லப்பட்டார். இது வந்து நிறைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ் சரண்டர் ஆனாங்க. இதனால இந்த மூவ்மெண்ட் ரொம்ப வீக்கன் ஆச்சு. ஸோ இது வந்து கைனடிக் ஆக்ஷன்ஸ். நான் கைனடிக்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பேஸ் இருக்கு, எங்கெல்லாம் ட்ரைபல் பெல்ட் இருக்கோ அந்த இடத்துல அவங்க சப்போர்ட் பேஸ் இருந்தது, அங்க டெவலப்மெண்ட்டே இல்லாம இருந்தது. ஃபர்ஸ்ட் அதை உடைச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரோடு போட்டிருக்கோம், 12,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம் இந்த நாக்சல் பெல்ட்ல. முன்னாடி இருந்த நாக்சல் பெல்ட்ல ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்துக்கும் ரூரல் செக்டருக்கும் ரோடு போட ஆரம்பிச்சு 1100 மொபைல் டவர்ஸ், டெலிகாம் டவர்ஸை ஆரம்பிச்சிருக்கும், அங்கங்க தொடங்கியிருக்கும். ஸோ இதனால கனெக்டிவிட்டி உருவாகுது அங்க இருக்கிற மக்களுக்கும் வெளி உலகத்துக்கும். ஸோ இந்த ரோடு போட்டதுனால அங்க இருக்கிற மக்கள் வெளி உலகத்துக்கு வர முடியுது, இங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் உள்ள போய் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதனால என்ன ஆகுது, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து நுக் அண்ட் கார்னர், கடைசி நிலை ட்ரைபல் பெல்ட் வரைக்கும் போய் சேருது. ஸோ இந்த உண்மையை ட்ரைபல்ஸ்லாம் ஆதிவாசிஸ் பாக்குறாங்க. பார்த்துட்டு இது வந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கு, ஸோ டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு நல்லதா இருக்குன்னு புரிய வருது. இதனால நாக்சல்ஸ்குள்ள ஆதரவு குறையுது. ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கங்க ஹெல்த் சென்டர் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கீங்களா, அவங்களே மாசத்துக்கு ஒரு 40-45 ஹெல்த் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க இல்லை. ஸோ இது மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது மக்களுக்கு புரிய வருது ஆக்சுவல் டெவலப் பண்ணா என்னங்கிறது. ஸோ இதனால நாக்சல்ஸுக்கு கொடுக்கப்படுற சப்போர்ட் பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கம்மியாகும். இது ஓவர்னே நடக்கிறதுல லாஸ்ட் 10 வருஷமா நடந்த விஷயம். லாஸ்ட் 3-4 இயர்ஸா ஸ்பீட் அப் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகுது, நிறைய நாக்சல்ஸ் திருந்தி மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர விரும்புறாங்க. நாக்சல்ஸும் பாக்குறாங்க இல்லைங்களா, அது மெயின் ஸ்ட்ரீம் வர விரும்புறாங்க. அவங்களை எப்படி திருப்பி மெயின் ஸ்ட்ரீம்ல ரீஇன்டெகிரேட் பண்றது, ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்கீமை உருவாக்குறாங்க, சரண்டர் ஸ்கீம். இப்போ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் இன்சென்டிவ் கொடுப்போம், உங்களுக்கு சுயதொழில் தொடங்குறதுக்கு உதவும், உங்களுக்கு வேலை கொடுப்போம். எப்படிப்பட்ட வேலை கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்ட்ஸ் இருக்காங்க, அது போலீஸ் மாதிரி, அங்க ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸரா அவங்க நியமிக்கிறாங்க. அவங்களே ஆன்டி நாக்சல் வேலையில அவங்களே ஈடுபடுத்தப்படுறாங்க. ஸோ நாக்சலிசம் ஒழிக்கிறதுக்கு ஃபார்மர் நாக்சல்ஸே உதவுறாங்க. இதனால நாக்சலிசம் குறையுது. ஸோ ரீஇன்டெகிரேஷன் நடக்குது, ரீஹாபிலிட்டேஷன் நடக்குது. ஒவ்வொரு நாக்சல் சரண்டர் ஆஃப் நாக்சலுக்கும் அவனுக்கு திருப்பி மறுவாழ்வு கொடுக்கப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ரெண்டும் நடக்கும்போது நெக்ஸ்ட் திரும்பி வராத நாக்சல்ஸ ஒண்ணு என்கவுண்டர்ல கொல்லப்படலாம், இல்லாட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணும்போது அந்த லீகல் செட்டப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்படி லீகல் ஒரு லான அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967, அதுல அந்த ஆக்ட அந்த லீகல் ப்ரொவிஷனை 2019 அமெண்ட்மெண்ட்ல ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க. அதுபடி அதுல செக்ஷன் 38, 39 and 40 இருக்கு. அந்த செக்ஷன்ஸ் படி என்னன்னா, 38 படி ஒரு மெம்பர் இல்லாத நாக்சல் லிட்ரேச்சரை
வெளில சர்க்குலேட் பண்ணாலோ இல்லாட்டா ப்ராபகண்டா பண்ணாலோ, அவன் அந்த நாக்சல் குரூப்புக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாலோ இல்லாட்டா ஃபண்ட்ஸ் கொடுத்தாலோ அவன் அரெஸ்ட் பண்ணப்படலாம். அவனுக்கு வந்து 5 to 15 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும். ஸோ கொண்டு வராங்க. இது முன்னாடியே இருந்தது, இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, நாக்சலுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா, வெளில இருந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த சப்போர்ட் பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்துட்டு வருது. இது முக்கியமா என்னன்னா, நாக்சல் ஒண்டியும் நாக்சலைட் குரூப் ஒண்டியும் பெரிய ஆர்கனைசேஷன் கிடையாது. இதுக்கு சப்போர்ட்டா பல சிட்டிஸ்ல பல டவுன்ஸ்ல லெஜிட்டிமேட்டா கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், கலாச்சார குழு, இல்லாட்டா ஸ்டடி குரூப், இல்லாட்டா ரோட் சைடு பிரச்சார குழு அப்படின்னு சொல்லி ஆர்கனைசேஷன் நிறைய இருக்காங்க. இவங்க எல்லாமே நாக்சல்ஸ் கிடையாது, பட் நாக்சலுக்கு சப்போர்ட் பண்ற குரூப். இந்த குரூப் எல்லாம் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பணத்தை ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அவங்களுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட் பேஸை உடைக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்கள அர்பன் நாக்சல்ஸ் ஃபேமஸா சொல்லுவாங்க. இந்த அர்பன் நாக்சல்ஸ் சேர்ந்து போற சப்போர்ட் பேஸை ஃபர்ஸ்ட் உடைக்கிறாங்க. இதுதான் நாக்சல்ஸ் பெரிய அடி. இன்னொரு முக்கியமான என்னன்னா, நாக்சலுக்கு போற ஃபண்டிங் அடிக்கிறாங்க. டெரரிசம் ஃபினான்சிங் அவங்களுக்கு ஃபண்டிங் வந்து 3 விதமா போகுது. ஒண்ணு வந்து பிரைமரி எக்ஸ்டார்ஷன், பணம் புடுங்குறாங்க எல்லார்கிட்டையும். ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் லிவினா அவங்க ஏரியால நீங்க ஆப்ரேட் பண்ணணும், அவங்களுக்கு பணம் கொடுத்தே ஆகணும், சரிங்களா. மூணாவது டொனேஷன்ஸ், யாரா விரும்பி கொடுக்கலாம் விரும்பாம கொடுக்கலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். நாலாவது இவங்க என்ன பண்றாங்க, இந்த 10 to leaves இருக்கு. 10 to leaves பீடி இருக்குங்களா, பீடி சுத்துவாங்க இல்லைங்களா, அந்த லீவ்ஸ் அந்த இலைய வந்து விழுந்து கிடக்கும், ஃபாரஸ்ட்ல போய் எடுப்பாங்க. அது ஆந்திராலாம் முன்னாடி இருந்தது, இப்ப கிடையாது. அந்த இலையை எடுக்கிறது கான்ட்ராக்ட் இருக்கு, கோடிக்கணக்கில் போகும். அந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட மிரட்டி பணத்தை வாங்கிப்பாங்க. எப்படி பணத்தை வாங்கிப்பா, அந்த 10 to leaves எடுக்கிற சின்ன லேடிஸ் எல்லாம் போய் தான் எடுப்பாங்க. அதை அவங்கள புடிச்சு வச்சுப்பாங்க ஹாஸ்டேஜா. அந்த கான்ட்ராக்டர் வந்து இவங்களை விடுவிக்கணும், பணத்தை கொடுக்கணும். ஒரு ஹாஸ்டேஜ் கிட்னாப்பர் ரான்சம் மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சிருந்தாங்க. ஸோ நாக்சலோட ஆபரேஷனல் ஆர்க் பெரிய லெவல், ரெட் கார்டர் ஈஸ்டர்ன் பார்ட்ல இருந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ல இருந்து கீழே சவுத் வரைக்கும் வந்தது. பட் நவ் அது குறைய அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் கம்மியா இருக்கு. ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் கம்மியா இருந்தா என்ன ஆகுது, குரூப்ஸ்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிக்குது. எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவுன்னு. அப்போ நாக்சல் குரூப்புக்குள்ள ஒரு டிசாட்டிஸ்பாக்சன், தலைவர்கள் மேல ஒரு கோபம் ஏற்படுது. இதனால குரூப்ஸ் ஸ்பிளிட் ஆகுது. நாக்சல் குரூப்ஸ் ஸ்பிளிண்டர் ஆறாங்க. ஸோ அங்கங்க குரூப்ஸ் 2-3 இடத்துல ஸ்பிளிண்ட், ஒடிசால ஒரு வாட்டியா இருக்கு, ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஸோ அங்க இருக்கிற அவங்க ஸ்ட்ரென்த் அப்படியே குறைஞ்சு விடுது. ஸோ இந்த ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க போய் பேண்டிட்ரி பண்றாங்க. பேண்டிட்ரினா வழிப்பறி, ராபரி பண்றாங்க. ஸோ ஒரு கிரிமினல் கேங்கா ஆறாங்க. ஸோ ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு 50-60 வருஷம் கழிச்சு ஒரு கிரிமினல் கேங்கா மாறும். இதனால மக்கள்கிட்ட அவங்களுக்கு செல்வாக்கு குறையுது. இதுதான் முக்கியமான விஷயம். டெரரிசம் பினான்சிங்ல அவங்களுக்கு பெரிய அடி. ஆக்சுவலா நாக்சலிசம் குறையறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளி நான் நினைக்கிறது பர்சனலா, டிமானிட்டைசேஷன். 2016 கொண்டு வந்தாங்க இல்லையா. ஏன்னா நாக்சலோட ஃபண்டிங் எல்லாமே கேஷ்ல தான் வரும், எதுவும் பேங்க்லாம் வராது. 90% கேஷ் தான். அந்த கேஷ் என்ன பண்ணுவாங்க, கேஷ் டம்ப்னு சொல்லுவாங்க. 2 பெரிய பாலித்தீன் பையில போட்டு அங்கங்க புதைச்சு வச்சிருவாங்க, சரிங்களா. அந்த புதைச்சு வைக்கிற இடம் அப்பெல்லாம் ஜிபிஎஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போக மாட்டாங்க. மொபைல் போன்ஸ்லாம் அப்ப அலோட் கிடையாது. நம்ம மாரி ஆண்ட்ராய்ட் போன்லாம் அலோடே கிடையாது நாக்சல் குரூப்ல. ரீசெண்டா தான் அலோடு, முன்னாடி தான் அலோட் கிடையாது. பட்டன் போன் தான் வச்சிருப்பாங்க அங்க, குட்டி குட்டி பட்டன் போன்ஸ். அது கூட சிட்டில வந்தாதான் யூஸ் பண்ணுவாங்க. சிம் டவர்ஸ் வச்சு பிடிச்சிருவாங்க. அங்க காட்டுல ஒர்க்கும் பண்ணாது. ஓகே, அதனால அந்த புதைச்சு வச்சதுக்கு சில பேருக்கு தான் தெரியும். அந்த கொரியர் பாய் சொல்லுவாங்க, அவங்க தான் போய் எடுப்பாங்க, அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. டிமானிட்டைசேஷன் வந்த அப்புறம் அவங்க அந்த பணம் மதிப்பு, அந்த என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே வீணா போச்சு. நாக்சலோட பட்ஜெட் பல சோர்சஸ் சொல்றாங்க, பல பேர் பல விதமா சொல்றாங்க. மினிமம் 500 கோடி வருஷத்துக்கு, மேக்சிமம் 1000 கோடி 1200 கோடி வரைக்கும் போகும். இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு இல்ல, 8 ஸ்டேட்டுக்கு சேர்த்து எல்லாத்தையும் எக்ஸ்டார்ஷன் பண்ணி டொனேஷன். இது சொல்லப்படுறது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகேங்களா, இது பேசப்படுது, பரவலா பேசப்படுது. ஈவன் 100 கோடி 200 கோடியா இருக்கட்டுமே, அதே பெரிய அமௌண்ட் ஆச்சு. அது அப்படியே வீணா போச்சு. ஸோ அதுல பட்ட அடி அவங்க எழுந்துக்கல.
அதுதான் ஆரம்ப புள்ளி. அவங்க ரெக்கவர் ஆகிற டைம்ல கோவிட் வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. ஸோ கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆன முயற்சி பண்ணும்போது நம்ம கவுண்டர் நேச்சுரல் ஆபரேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அவங்க ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் அந்த டைம்ல ஏரியா சுருங்கினதுனால ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இதனால அவங்களால ஆபரேஷன்ஸ் மவுண்ட் பண்ண முடியல எஃபெக்டிவா. அவங்களோட ஆபரேஷன் அபிலிட்டி ரொம்ப ரொம்ப டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சது, குறைய ஆரம்பிச்சது. அவங்களால அட்டாக் பண்ண முடியல. அவங்க டிஃபெண்ட் ஒன்லி தான் பண்ணிருந்தாங்க, அட்டாக்கே பண்ணல அவங்க. ஸோ இதனால அவங்க ஆப்ரேட் பண்ண டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. டிஸ்ட்ரிக்ட் குறைய ஆரம்பிக்க நம்ம கவர்மெண்ட் அங்க உள்ள போய் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அத மக்கள் புரிஞ்சுட்டாங்க. திருப்பி அவங்க உள்ள வரும்போது அவங்க உள்ள அலோவ் பண்ணல. அதனால திருப்பி என்ன பண்ணா, மாவோயிஸ்ட் நாக்சல்ஸ் வந்து வில்லேஜஸ் ஆதிவாசிஸ் எல்லாம் கொலை பண்ணிருக்காங்க. இதனால மேலும் அவங்க மேல அதிருப்தி ஒண்ணு உருவாச்சு. ஸோ இது ஒரு இட்ஸ் அ செயின் மாரி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. கைனட்டிக்கா நம்ம ஆபரேஷன்ஸ் பண்ணோம், அவங்க மேல போர் புரிஞ்சோம், அவங்க கொல்லப்பட்டாங்க. நான் கைனட்டிக்கா நிறைய அப்ரோச்சஸ் பண்ணிருக்கோம். டெவலப்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன், ரீஇன்டெகிரேஷன், லெஜிஸ்லேட்டிவா லாவை அவங்கள அட்டாக் பண்ற லாஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கோம். அப்புறம் அவங்கள முக்கியமா அவங்க ஃபைனான்சிங்க தடுத்திருக்கோம். அப்படி இது வரைக்கும் ஒரு 92 கோடி அவங்களோட பணம், அவங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. என்ஐஆ நேஷனல் இன்வெஸ்டிகேஷனாலே முக்கியமான ஒரு ஆரம்பம் சொல்லுவேன், ஒரு முக்கியமான ஃபேக்டரும் சொல்லுவேன். டெரரிசம், அவங்களோட டெரர் ஃபண்டிங், அவங்களோட ஃபண்டிங்கை டிமானிட்டேஷன் மூலியமா வீக்கா ஆரம்பிச்சு பண்ணது ஒரு முக்கியமான விஷயம். அது ஒன்றுமே காரணமா அப்படின்னா இல்ல, அதுவும் காரணம். அது கூட இந்த பல காரணங்களும் சேர்த்து மல்டி ப்ராங்ட் அப்ரோச்னாலதான் நாக்சலிசம் இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு ஒரு 10% தான் அவங்களோட ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி இருக்கு. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் முடிவுக்கு வரும் தான் எல்லாம் நம்புறாங்க. ஒருவேளை ஃபாரின் சப்போர்ட் வந்தா அது ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாரின் சப்போர்ட் வருமா வராத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஃபாரின் சப்போர்ட் வருதுனாலுமே அது ஃபண்டு மூலியமா தான் சார் வந்தாகணும். அப்ப நம்ம தான் ஃபண்டை ஃபுல்லா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிட்டோமே. இல்ல, ஃபாரின் சப்போர்ட் ஃபண்ட் ஒன்றும் கிடையாது சார். இப்போ நாக்சல்ஸோட ப்ரீவியஸ் ஃபாரின் லிங்க்ஸ் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா கூட லிங்க்ஸ் இருக்கு. எந்தெந்த கண்ட்ரில கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கோ எல்லா கண்ட்ரிஸ் கூட அந்தந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் கூட லிங்க்ஸ் இருக்கு. ஆபரேஷனலா நார்த் ஈஸ்ட் டெரரிஸ்ட் குரூப்ஸ் கூட நிறைய லிங்க்ஸ் இருக்கு. முக்கியமா PLA ஆஃப் மணிப்பூர், பீப்புள் லிபரேஷன் ஆஃப் ஆர்மி ஆஃப் மணிப்பூர்னு சொல்ற ஒரு குரூப் கூட க்ளோஸ் ஆபரேஷன் லிங்க்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, சைனா கிட்ட இருந்து ஆர்ம்ஸ் வாங்குறாங்க, அந்த ஆர்ம்ஸை இங்க கொடுக்குறாங்க. மயான்மார் சைனா பார்டர்ல ரூலின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல பிளாக் ஹவுஸ்னு ஒரு கிரிமினல் குரூப் இருக்கு, சிண்டிகேட். அந்த பிளாக் ஹவுஸ் குரூப்ல தான் இவங்க வாங்குறாங்க. இந்த PLA மத்த டெரரிஸ்ட் குரூப்ஸும் சரி, NSCN சரி, உல்ஃபா, பரேஷ் பருவா அந்த குரூப்பும் சரி, இவங்க இங்க என்ன வாங்குறாங்க. அந்த பிளாக் ஹவுஸ் எப்படின்னா ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் நோரின்கோன் சைனீஸ் ஆர்ம்ஸை கொடுக்குறாங்க. நோரின்கோன் ஒரு சைனீஸ் ஸ்டேட் கம்பெனி, அந்த கம்பெனி ஒரு ஆர்ம்ஸ் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல சில ஆர்ம்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட் குரூப்ஸ் மூலியமா மாவோயிஸ்டுக்கு வந்திருக்கு, அது உண்மைதான். ஸோ இந்த குரூப்பும் PLAவும் மாவோயிஸ்டும் PLAவும் சேர்ந்து 2018 ஸ்ட்ராட்டஜிக் யுனைடெட் ஃப்ரண்ட்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியாவோட ஆதிக்கத்தை எதிர்க்கணும்னு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நடக்கல, பெரிய லெவல்ல ஒன்றும் எழுச்சி பெறல. ஸோ நார்த் ஈஸ்ட் குரூப்ஸ்க்கு இவங்க டைரக்டா ஃபண்ட்ஸ் வராது, டைரக்டா ஆர்ம்ஸ் வராது. நார்த் ஈஸ்ட் குரூப்ஸ் மூலியமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஆர்ம்ஸாவும் வரலாம், ஃபண்ட்ஸாவும், கேஷ் ரிசர்வ்ஸாவும் வரலாம். அப்படியே வந்தாலும் திருப்பி ரிவைவ் ஆகுதுங்கிறது, பழைய லெவல் ரிவைவ் ஆகுதுங்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின், நடக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபாரின் கனெக்ஷன் சொல்றேன். இது வந்து நீங்க ஆர்ம்ஸ் ஒண்டி தான் பாக்குறீங்க, ஃபண்டிங் ஒண்டி தான் நீங்க ஃபாரின் கனெக்ஷன், அது ஒன்றும் கிடையாது. ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது மாவோயிஸ்ட்க்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாசம் நியூயார்க்ல ஒரு கன்வென்ஷன் மாதிரி, ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி நடத்துறாங்க. அது என்ன குரூப்னா கேம்பெயின் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் ஆபரேஷன் அப்படின்னு ஒரு குரூப். அந்த போர்வேல மாவோயிஸ்டுக்கு சப்போர்ட்டா ஸ்டாப் ஆபரேஷனுக்காக, ஆபரேஷன் நிறுத்தணும்னு நியூயார்க்ல நடக்குது. இதுக்கு இந்த ஆபரேஷனுக்கு அகெயின்ஸ்டா. ஓகே, அதுல அதுல ஒரு 10-15 லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், எல்லாமே லெஃப்ட் விங் ஆர்கனைசேஷன், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல முக்கியமான ஸ்லோகன் என்னவா இருக்குன்னா, இண்டிஜினியஸ் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிந்துத்வான் இருக்கு. இந்த ஆன்டி நாக்சல் ஆபரேஷன் ஃபுல்லா பண்றது இந்தியன் கவர்மெண்ட் பண்றாங்க.
ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்றாங்க. இது பிஜேபி பண்ணல, ஹிந்துத்வா பண்ணல. ஓகே, சோ என்ன பண்றாங்க, அதே ஸ்லோகன்ல பாத்தீங்கன்னா மேல மிஸ்டர் மோடி போட்டோவும் பக்கத்துல மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு போட்டோ போட்டிருக்கு. ஸோ நெத்தன்யாஹு வந்து இஸ்ரேல்ல ஜீனசைட் பண்றாரு, அதே மாதிரி மிஸ்டர் மோடி இங்க நாக்சல்ஸ கொள்றாரு சொல்லி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வராங்க. ஒரு சேம் பிளாட்ஃபார்ம்ல ரெண்டுத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும், அந்த ஒப்பீடு நடக்குது. இது அங்க ஒன்றியும் நடக்கல. போன வருஷம் 2025 மேல அல் ஜசீரா, கத்தார் பேஸ்ட் நியூஸ் பேப்பர், கத்தார் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றாங்க, அல் ஜசீரா ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து கரெக்டா அந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் நடக்குது. வார் ஜோன், ஹவு இந்தியன் மிலிட்ரி அட்டாக்ஸ் மாவோஸ்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அதுல பாத்தீங்கன்னா மாவோஸ்ட் வந்து ரெபல்ஸ் அப்படின்றாங்க. என்ன ரெபல்ஸ்னா அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற மைனிங் கம்பெனிஸ்க்கு அகேன்ஸ்டா எழுச்சி படுறாங்க. அந்த குரூப்பை மாவோஸ்ட இவங்க அட்டாக் பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சப்பட்டிங் வருது. எப்படி வருதுன்னா இந்தியன் கவர்மெண்ட் பண்றாங்க, அதுல பிஜேபி வந்து மாவோஸ்ட் அகேன்ஸ்டா ஆக்ட் பண்றாங்க. மாவோஸ்ட் அகேன்ஸ்டா காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட தான் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிஜேபியோட காங்கிரஸ் ஸ்ட்ராங்காவே பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி 2014ல. தட் இஸ் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்ஸ். பட் அவங்க இந்த மத்த அப்ரோச்சஸ் எல்லாம் கோட்டை விட்டதுனால சக்சஸ் ஆகல. புரியுதுங்களா? பட் இவங்க வந்து எல்லா அப்ரோச்சையும் ஹாலிஸ்டிக்கா எடுத்து பண்ணாங்க, அதனால சக்சீட் ஆயிருக்காங்க. சோ இந்த ஆக்டிவிசம் இருக்கு பாரு, மாவோசம் கிரவுண்ட் லெவல்ல கம்மியானாலுமே இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் அண்ட் அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிசம் தான் இந்த மாவோஸ்ட் குரூப்ஸா ஆக்டிவா இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கு. அந்த சப்போர்ட், ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் சார், அது நிறுத்தவே முடியாது சார். உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரன் உட்கார்ந்திருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.